வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. லெந்து நாட்கள் முடிய போகின்றது. எவ்வளவு பிரசங்கங்கள், எவ்வளவு ஆராதனைகள், நிறைய வேதாகம போட்டிகள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மிகவும் பிஸியாக, பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாட்கள் இவை. இன்றைக்கு உங்களிடத்திலே 10 கேள்விகளை வைக்க விரும்புகின்றேன். இந்த கேள்விகளுக்குரிய பதிலை பொறுத்துதான் இந்த லெந்து நாட்களை நீங்கள் எப்படி உபயோகமாக, அர்த்தமுள்ளதாக நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, இன்னும் நான் ஆதாமுக்குள் இருக்கிறேனா அல்லது கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டேனா? இரண்டாவது, இன்னும் நான் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறேனா அல்லது கிருபையின் கீழ் இருக்கிறேனா? மூன்றாவது, இன்னும் நான் பாவத்தில் இருக்கிறேனா அல்லது நீதியின்படி வாழ்கிறேனா? நான்காவது, இன்னும் நான் மாம்சத்தின்படிதான் நடந்து கொள்ளுகிறேனா அல்லது ஆவியின்படி நடந்து கொள்ளுகிறேனா? ஐந்தாவது, இன்றைக்கு திருச்சபையில் நான் அங்கத்தினராக இருக்கிறேனா அல்லது திருச்சபையின் அங்கமாக இருக்கின்றேனா? ஆறாவது, இந்நாட்களில் வேதத்திலிருந்து புதிய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேனா? ஏழாவது, இந்த தபசு காலத்தை நான் ஆசரித்திருக்கின்றேனா அல்லது அனுபவித்திருக்கின்றேனா? எட்டாவது கேள்வி, என் அந்தரங்க பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படுகிறதா? ஒன்பதாவது கேள்வி, தினமும் நான் ஆண்டவரோடு உறவாடும் நேரம் அதிகரித்துள்ளதா? பத்தாவது கேள்வி, ஊழியங்களில் பங்கு பெற, சபை நிகழ்ச்சிகளில் உதவ தீர்மானம் செய்துள்ளேனா? அன்பானவர்களே, தபசு காலங்கள் முடியும் பொழுது உங்களுக்கு நீங்களே இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள். சரியான பதிலாக இருந்தால் அர்த்தமுள்ள தபசு நாட்களை நீங்கள் அனுசரித்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.